Hi students, நம்ம வந்து இன்னைக்கு that Sunday morningோட synonyms, antonyms, அதுக்கப்புறம் true or false, rearrange the sentence, phrase-ஓட meaning இது எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு synonyms வந்து நீங்கள் antonyms வர மாதிரி இருக்கிற synonyms மட்டும்தான் பார்க்கணும். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு இன்வேரியபிளி ஆல்வேஸ்ன்னு இருக்கா அது பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ்னால் நெவர் வரும். க்ரௌடட்னா போஸ்டட் இருக்கா, அப்போ போஸ்டட்க்கு ஆப்போசிட் என்ன வரும்? எம்டி இல்லைன்னா டெசர்டட் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு த்ரெட்டனிங் வார்னிங். பிளர்னா அன்கிளியருக்கு ஆப்போசிட் கிளியர். நெக்ஸ்ட்டு abruptly, suddenly, unfortunate, unlucky. Suddenlyக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஸ்லோலி. unfortunate, unluckyக்கு ஆப்போசிட் lucky. நெக்ஸ்ட்டு startled, frightened, அதுக்கு ஆப்போசிட்டு bored. நெக்ஸ்ட்டு magnificent, grand. இப்போ கிராண்டுக்கு ஆப்போசிட் சீப், மாடஸ்ட் இதெல்லாம் வரும். ஸ்டாம்பேட்னா ரஷ். இப்போ ரஷ்ஷுக்கு ஆப்போசிட் என்னது? காம் இல்லைனா ரிட்ரீட். டிஸ்லார்ஜ்னா ஃப்ரீடு. ஃப்ரீனா அன்ஃப்ரீட். நெக்ஸ்ட்டு க்ரோன் வந்து நீங்கள் மோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ரெஸிங் பெயின் அது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோனுக்கு ஆப்போசிட் என்னது? மோனுக்கு ஆப்போசிட் லாஃப்டு. அப்புறம் ஸ்க்ராம்பிள்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. கிளைம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிளைம்புக்கு ஆப்போசிட் வந்து ஆர்டர், அரேஞ்ச் இதெல்லாம் வரும். ஆக்வர்ட்னா சென்சிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்னது? ஈஸி, ரிலாக்ஸ்டு இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு ஹாட்டலி, அரகண்ட்லிக்கு ஆப்போசிட் என்னது? ஹம்பிள். ஸ்கவுல் தேவையில்லை. அடுத்து அன்பிளசன்ட், டிஸ்அக்ரியபிளுக்கு ஆப்போசிட்டு அக்ரியபிள். நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ்க்குள்ள மீனிங் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ட்ரியூ லெவல் வித். இப்போ ஒரு லெவலுக்கு ஈக்குவல் பண்ணுறதா என்னது? ட்ரியூ லெவல் வித். அதுக்கான மீனிங் எங்கே இருக்குது? த ரோஸ் டு அன் ஈக்குவல் லெவல். அடுத்து ஊப் வித் க்ளீ அப்படின்னா ரொம்ப எனர்ஜியாக ஹாப்பியாக இருக்கிறது. அதுக்கு மீனிங் இங்கே வர்றதுக்கு பாருங்கள். ஷவுட் வித் என்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு இருக்கா. ஜாம்டு ஆன் த பிரேக்ஸ்னாவே நமக்கு தெரியும் டக்குன்னு ஸ்டாப் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குது? ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இமீடியட்லி. கிளங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னா ஒருத்தவங்கள இறுக்கி பிடிச்சிக்கிறது. ஆஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். சார்ஜ்ட் அப் த ரோட் அப்படின்னா எது வரும்? ரேன் வெரி குயிக்லி இன் பேனிக். பீட் அ ஹாஸ்டி ரீட்ரீட் அப்படின்னா ஒரு பிளேஸை விட்டு சீக்கிரமாக போகிறது. ஸோ டு லீவ் அ பிளேஸ் குயிக்லி. நெக்ஸ்ட்டு பீம். டிக்ஷனரி மீனிங் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ பீம் அப்படின்னா என்னது? ரே ஆஃப் லைட். RAY, ரே ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு ஸ்மைல் அப்படின்னா ப்ளசண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபேஸ். ப்ளசண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு கஃபா அப்படின்னா லவுடாக சிரிக்கிறது. ஸோ லவுட் லாஃபிங் அந்த மாதிரி மீனிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுருங்க. லாஃப் அப்படிங்கிறதுனாலும் என்னது? சிரிக்கிறதா. சில நேரத்தில் அம்யூஸ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அம்யூஸ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட்டு கிகிள்னா கிச்சு காட்டணுன்னு சிரிப்போம்ல, அதுதான் கிகிள். ஸோ லாஃப் இன் அ ஹை பிச். லாஃப் இன் அ ஹை பிச். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பார்த்துருவோம். ஷேடி அப்படின்னா என்னது? சன்னி. போர்டு அப்படின்னா போர்டு வந்து இன்ட்ரெஸ்டட். க்ளீ அப்படின்னா என்னது? மிசரி. பேனிக்
பேனிக்கு என்ன வரும்? காம். ஹேஸ்டினா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸோ ஆப்போசிட் வந்து ஸ்லோ. ஷேடினா வந்து என்னது? ஷேடோவாக இருக்கிறது. சன்னினா ரொம்ப வெயிலாக இருக்கிறது. போர்னா போர் அடிக்கிறது, ஆப்போசிட் வந்து இன்ட்ரெஸ்டட். க்ளீனா என்னது? அரகண்ட்டாக இருக்கிறது. இப்போது மிசரினா இறக்கப்படுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பேனிக்னா பயப்படுறது, காம்னா அமைதியாக இருக்கிறது, ஹேஸ்டினா ஃபாஸ்ட்டு, ஆப்போசிட் ஸ்லோ. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கல? ரீஅரேஞ்ச் இந்த இருக்குது. ரீஅரேஞ்ச் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்? The girl cried out in delight as she overtook her brother on her cycle. அதுதான் என்னது? ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? Just then she saw a lone cow in the middle of the road. அவள் என்ன பண்ணுறா? மிடில் ஆஃப் த ரோடில் வந்து கவ்வை பார்க்குறா. உடனே என்ன பண்ணுவா? ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவா. ஸோ she applied the brakes but was thrown off the cycle. ஆனால் பிரேக் என்ன ஆகலை? பிரேக் பிடிக்கல. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? and so she flew on to the back of the cow. ஸோ கவ்வோட பேக் சைடு என்ன பண்ணிடுவா? இவ விழுந்துருவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? the startled cow charged off in fear. கவ் என்ன பண்ணும்? அவள் பயந்துரும். இப்படி நம்ம மேலே ஒரு பொண்ணு சைக்கிளோட விழுந்தால் பயப்படும்ல, மாடு என்ன பண்ணும்? பயப்பட தானே செய்யும். அதான் அந்த மாதிரி பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அண்ட் இட் சார்ஜ் ஸ்ட்ரைட் அட் த cavalry ஆஃபீஸர்ஸ் ஆன் ஹார்ஸ் பேக். அதாவது ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஹார்ஸோட ரைட் வந்துட்டுருக்காங்க கூட்டமாக. அது நடுவில் பூந்து என்ன ஆகுது? அதை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது.